ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Gvspedia. நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்களோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்களோ இல்லை ஜாகிங் சைக்கிளிங் எது பண்ணாலும் சரி, ஆனால் நீங்கள் மசில் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு மசில் எப்படி வளருதுங்கிறது பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட்டடாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம மசில் வளருதுங்கிறது தான். ஸோ அதோட பேசிக் பேக்ரவுண்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கேஸ் எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கதவை திறக்க போகிறீங்க. நீங்கள் கதவை திறக்கிறது நீங்கள் என்னதான் கையை வச்சு அப்படியே டேரெக்டாக திறந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் என்னன்னா உங்கள் பிரெயின் ஒரு சிக்னலை அனுப்பும் இங்கே கையில் இருக்க நியூரான்ஸ்க்கு. ஸோ இது சொல்ல போனால் இங்கே ஒரு மோட்டார் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு காரில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் படுறது மூலமாக நம்ம டயருக்கு எப்படி பவர் போய் அதுக்கப்புறம் கார் பாட்டுக்கு நவர ஆரம்பிக்குது, அதே மாதிரி தான் பிரெயின் வந்து நம்ம நியூரான் சிக்னல் அனுப்பி டோரை திறக்க பார்க்குது. ஸோ அப்போ நம்ம வந்து மோட்டார் யூனிட்ஸ் படி டோரை ஈஸியாக திறந்துடும். ஸோ இந்த கையில் இருக்க இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த மசில்ஸு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு இது பண்ணுறது தான். ஸோ இதுதான் நம்மளோட நார்மல் யூசேஜ் சினாரியோ. நம்ம ரெகுலராக நம்ம வீட்டு டோரை திறக்கிறது. இதே இப்போ நம்ம செகண்ட் சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு கேட்டையோ இரும்பு டோரையோ திறக்கிறதுக்கு இப்போ நம்ம திருப்பியும் அதே பண்ண போகிறோம், நம்ம கை வச்சு திறக்கிறதுக்கு. அப்போ வந்து அதே தான் நம்ம பிரெயின் சிக்னல் சென்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த டைம் திறக்க முடியாதனால என்ன சொல்லும், பிரெயின் வந்து மற்ற மசில்ஸ் பாடியில் இருக்க எல்லா மசில்ஸ்க்கும் சொல்லி உங்கள் காலில் இருக்கிறதா இருக்கட்டும், உங்கள் பேக் மசில்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டொமக்கை நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதை ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் எல்லா மசில்ஸ் பவர் மூலமாகவும் நீங்கள் அதை புல் பண்ணி தான் கேட்டை திறப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ இது மூலமாக இப்போ நம்ம கதவை திறந்துட்டோம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உள்ள டீப்பாக இன்சைட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் டேமேஜ் நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த மசிலை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டேமேஜ் பண்ணுறதுனால அந்த இடத்துல அது ஒரு இன்ஜுரி மாதிரி தான். ஸோ இப்போ அந்த இடத்த நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பாடி வந்து இம்யூன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ண சொல்லும். அந்த இம்யூன் சிஸ்டம் தான் வந்துட்டு இப்போ உங்கள் மசிலை அங்கே ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மசில் அந்த ஏரியாவில் டேமேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்கள் மசில் க்ரோத் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது, இப்போ நம்ம நார்மலாக எல்லாருமே தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையில். அப்போ ஏன் நம்மளுக்கு மசில் டெவலப் ஆகலை? ஏன்னா நம்ம அது டெய்லியும் பண்ண மாட்டோம். டெய்லியும் நம்ம வந்து ப்ரோக்ரெசிவாக நம்ம வெயிட்டை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு மூட்டை தூக்குற ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு அப்பர் பாடி கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக லீனாக சிசில்டாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரெகுலராக அவங்க ஒர்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்றைக்கி அவங்க ஒரு 10 மூட்டை தூக்குறாங்கன்னா நாளைக்கு வந்து 20 மூட்டை தூக்குவாங்க. இல்லை அந்த வெயிட்டு மாறும். இதெல்லாம் மாறுறதுனால தான் அவங்களோட லைஃப் வந்து சேலஞ்சிங்காகவே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மசில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆக்டிவிட்டி மூலமாகவே வந்துடும். ஆனால் இதே நம்ம நார்மலாக இருக்கவங்க வந்துட்டு நம்ம பாடி அடாப்ட் ஆகிடுச்சு இந்த விஷயத்துக்குலாம். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு ஜிம் போகிறீங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது வெயிட்டை நீங்கள் ரெகுலராக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இல்லை உங்கள் ரெப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் மசில் டேமேஜ் அதிகமாக நடக்கும். மசில் டேமேஜ் நடந்தால் உங்களுக்கு அந்த மசிலை ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் இங்கே மேஜிக்கே. அந்த மசிலை ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் மசில் பெருசாகும். ஸோ மசில் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் பார்த்தாது, அந்த இடத்துல வந்து முக்கியமானது வந்து ரெண்டாவது நியூட்ரிஷன் அண்ட் ரிகவரி. ஸோ நியூட்ரிஷன் எதனால் முக்கியம்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மசிலில் இருக்கிறது ஆக்சுவலாக அந்த மைக்ரோ ஃபைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ப்ரோட்டீன் தான் இருக்கும். அதை நம்ம இப்போ உடச்சிட்டோம். அந்த உடஞ்சதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரொஃபைல் தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் காரணம். இதில் ஒருத்தவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இம்யூன் சிஸ்டம் பட்டாஸ் கிளப்போம். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மசில் டெவலப் ஆகும். ஒரு சில பேருக்கு அது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா பராமீட்டரும் தான் ஒரு சில பேர் ஏன் வந்து பெட்டராக இருக்காங்க மசில் பில்டிங்கில், ஒரு சில பேருக்கு ஏன் கம்மியாக இருக்குன்ட்டு. பட் ஆனால் கான்செப்ட் இதுதான். ப்ரோட்டீன் இன்டேக், அதுக்கப்புறம் இங்கே மசில் டேமேஜ் பண்ணுறது ஒர்க் அவுட்டில், அதுக்கப்புறம் தேர்டு வந்து ரிகவரி. ஸோ நீங்கள் தூங்கும் போது தான் உங்கள் மசில்ஸ் வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ தூங்குறது அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மசில் டெவலப் பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக்ஸ் படி ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக மசில் டெவலப் ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஐயோ மசில் சீக்கிரமாக உடஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க, ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் இங்கே. ஒரு சில பேருக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிப்பேர் மெக்கானிசம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் மசில் டெவலப்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது வந்துட்டு அந்த ஹார்மோன், அதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக பாருங்கள் பாய்ஸ். அது எல்லாருக்குமே இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன்.
அந்த ஹார்மோனும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். உங்கள் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மசில் கெயின் ஜேர்னிக்கும். ஸோ அது ஏஜ் ஃபேக்டருக்குமே அதுதான் மேட்ரு. ஸோ சின்ன பசங்களுக்குலாம் வந்து டெஸ்டோஸ்டெரோன் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அது பல பேராமீட்டர்ஸ்னால அது கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் படி சின்ன ஏஜில் இருக்கவங்களுக்கு அது அதிகமாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகும். ஸோ ஈக்குவலண்ட்டாக அதுவுமே ஒரு மெயின் காரணம் உங்கள் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இது 3 பேராமீட்டரும் சேர்ந்து தான் உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் ஆகும். எப்படி நம்ம வாழ்க்கையில் சேலஞ்சும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி தான் மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களை ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அது கொடுக்குற சேலஞ்ச் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் உங்கள் மசிலை டெவலப் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், சாவ்.